Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நான் பார்க்க வேண்டியது நல்ல குவாலிட்டியில ராட் வீலர் மேல் அண்ட் ஃபீமேல் பப்பீஸ் நம்ம அவைலபிளா இருக்கு. அது KCA ஓட தான் பப்பீஸ் அவைலபிள். நான் KCA ல பப்பீஸ் அவைலபிள் இல்ல. அது மாதிரி ரொம்ப கம்மியான ரேஞ்சஸ்ல உள்ள பப்பீஸ் எதுவுமே கிடையாது. நல்ல ஷோ லைன்ஸ் உள்ள பப்பீஸ். இதோட ஃபாதர் மதர் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இதுல ஓவர்லேல காமிக்கிறேன். தனியாவும் காமிச்சு தரேன். நல்ல குவாலிட்டி, நல்ல இம்போர்ட் லைன்ஸ் உள்ள பப்பீஸ். ஓகே, இது மாதிரிப்பட்ட பப்பீஸ் இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு டைம்ல ஒருவேளை 1 or 2 months அப்புறம் பாக்குறீங்கனாலும் கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்துட்டு புக்கிங் பண்ணியும் இந்த மாதிரி குவாலிட்டி பப்பீஸ் எடுத்துக்கிறேன்னு உள்ளதை தெளிவாக சொல்லிக்கிறேன். ஒரு 5 years நம்ம யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர் கன்சல்டிங் பிளேலிஸ்ட் இருந்து ஆரம்பிச்சு A to Z ப்ராப்பரா நான் உங்களுக்கு கைடன்ஸ் எல்லாம் நம்ம யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கேன். ராட் வீலர்ஸை வளர்க்குறது, பராமரிக்கிறது A to Z. ஸோ அதை எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸாக நீங்கள் பாருங்க. ஓகே, வீடியோ ஃபுல்லும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பாருங்க, வீடியோ கூட போகலாம். கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க பப்பீஸோட ஃபாதர் தான். ஓகே பாருங்க, நல்ல குவாலிட்டி. கைஸ், பப்பீஸோட மதர் தான். ஓகே பாருங்க, நல்ல குவாலிட்டி. இதுக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோஸையும் நான் இது அட்டாச் பண்ணுறேன். இப்போ சைஸ் நல்லா உடஞ்சிருக்கு டாக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பப்பி பாருங்க, மேல் பப்பி. ஓகே, ராட் வீலர் மேல் பப்பி. இன்னும் கேட்டால் 44 days ஆச்சு. டிவார்மிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா 2 டிவார்மிங் முடிஞ்சது. பாருங்க, ஃபேஸ் எல்லாம் எவ்வளோ பஞ்சா இருக்குதுன்னு பப்பிக்கு. ஹெவி சைஸ். அது மாதிரி வேக்சினேஷன் 45 daysலேருந்து ஆரம்பிச்சா மாதிரி. இப்போ ராட் வீலர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கார்டிங் செக்ஷனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு கம்பீரமான ஒரு ஆட்களாக இருப்பாங்க. அப்படி வந்து இப்படி நின்னாங்கன்னா பார்த்துட்டு எல்லாருமே அவ்வளோ பயந்துற ஒரு ஷெடியூலாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஒரு பர்சனலான ஒரு நம்ம சேனலில் உள்ள மேக்ஸிமம் நம்பர்ஸ் நிறைய வீடியோ போட்டதும் ராட் வீலர்ஸ் தான். அது மாதிரி ப்ராப்பராக ஒரு 5 years நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நம்ம குவாலிட்டியான பப்பீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது மாதிரி நம்ம சேனல் மூலமாக பப்பீஸ் வாங்குற எல்லாருக்குமே ப்ராப்பராக அது பில்லிங் செக்ஷன், ஒரிஜினாலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் பில்லிங் செக்ஷன் கொடுத்து தான் நம்ம பப்பீஸை சேல் பண்ணுறது. ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் கிராஸ் ரேஷியோ சேல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வேண்டி நம்ம அந்த ஒரிஜினாலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் வேண்டி கொடுக்குறோம். அண்ட் இந்த பப்பீஸுக்கு KCAயும் உண்டு. வித்தின் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 months உள்ளாடி தாராளமாட்டு KCA ரெஜிஸ்ட்ரேஷனோட KCAவோட அது கொடுப்போம். KCA மைக்ரோசிப்போட உங்களுடைய நம்பர், அதாவது உங்களுடைய அட்ரஸுக்கு நமக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம். தமிழ்நாடு முழுவதுமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் உண்டு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பில்லிங் செக்ஷனுக்கு இந்த வீடியோ கரெக்டாக எண்டில் கிளியராக எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். இனி அடுத்த பப்பீஸ் இருக்குது, இனி அதை பார்க்கலாம். ஓகே, செகண்ட் பப்பி பாருங்கள், இது ஃபீமேல் பப்பி. ஓகே, இப்போ இந்த ராட் பப்பீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வாங்குறவங்களுக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கத்தில் வாங்குறது டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கண்டிப்பாக ரொம்ப கம்மி ஷெடியூலில் தான் இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ சென்னை, பெங்களூர்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொஞ்சம் அதிகமான ஒரு ஷெடியூலில் போயிட்டுருக்குது. பட் இங்கே உள்ளவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அது மாதிரி இந்த ஃபீமேல் டாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம பக்கத்துலேருந்து வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு கைடிங்கோட ப்ரீடிங் செக்ஷன் எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ப்ரீடிங் செக்ஷன் உள்ளதுக்கு ப்ராப்பராக ஒரு நல்ல ரெவென்யூ சைட்லையும் ஒரு ஹோம் வச்சுட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தொடங்குறாங்க, இல்லை ஒரு வீட்டில் இடம் இருக்குது, நல்ல இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸோடு நம்ம சேனல் மூலமாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ தாராளமாக அதுக்கு நீங்கள் எதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி எல்லா ப்ராப்பர் கைடன்ஸு 80 கெனல் செட்டப்புக்கு உள்ளது ஏண்டா கரெக்ட். ஓகே, அது மாதிரி எல்லாமே சொல்லி தருவோம். ஸோ அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்து தான் நம்ம பப்பீஸை ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கெனல் செட்டப் எல்லாம் நிறைய கைடன்ஸ், அதாவது ராட் வீலர்ஸுக்கு மட்டும் கொடுத்துட்ருக்குது. இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் எல்லாம் போயிட்டுருக்குது. தொடர்ந்து நம்ம மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுங்க. இனி அடுத்த ஒரு பப்பி இருக்குது, இனி அதையும் காமிச்சு கொடுக்குறேன். ஓகே, ஸ்டார்ட் பப்பி பாருங்கள், இதுவுமே ஃபீமேல் பப்பி. ஓகே, இப்போ இந்த பப்பீஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு வேளை புக்கிங் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேளை 2 months அப்புறம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த செட்டில் உள்ளதும் கண்டிப்பாக இதோடைய ஸ்டெட் டாக்ஸ் உள்ளதும் பதிவாக நமக்கு அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போட மாட்டோம், இன்ஸ்டாகிராம்லையும் போட மாட்டோம். ஸோ அதனால் அது புக்கிங் பண்ணி தாராளமாட்டும் எடுத்துக்கானதை நான் கிளியராக இப்போவே சொல்லிட்டேன். ஒரு 2 months அப்புறம் உங்களுக்கு பப்பி தேவைப்படும், இல்லை 3 months அப்புறம் தேவைப்படும். அதையும் ஃபஸ்ட்டு இது மாதிரி குவாலிட்டி பப்பீஸை புக்கிங் பண்ணும்போது தான் அது பண்ண முடியும். இதுலேயுமே மொத்தமாக 3 பப்பீஸ் அவைலபிலிட்டி உண்டு. இதுக்கப்புறமும் ஒரு 4-5 பப்பீஸ் இருக்குது, அதெல்லாம் புக்கிங் ஃபஸ்ட்டே முடிஞ்சிருச்சு. ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டே ப்ராப்பராக இதை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் இந்த இடத்துல. அது மாதிரி இப்போ இந்த ராட் வீலர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த கார்டிங் செக்ஷன் பெஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி பெட்டாக இருக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக பெட்டுக்கும் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக அண்டு ஒரு குழந்தைங்களுடைய நல்ல ஃப்ரெண்ட்லியாக அட்டாச்மெண்ட்டாக அவங்கள ஒரு ப்ரொடெக்ஷன் லெவலில் பெஸ்ட்டாக இருக்கும் ராட் வீலர்ஸ் டாக்ஸ். அதே மாதிரி ராட் வீலர்ஸ் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக அதுக்கு சின்ன வயசுலேருந்து அதுக்கான கைடன்ஸு, அதுக்கப்புறம் ப்ராப்பரான ஒரு கேஜ் செட்டப்பு, சும்மா கேஜில் போட்டோ கூண்டில் போட்டோ வச்சு அடைச்சி மிருகம் மாதிரி வளர்க்கக்கூடாது. கண்டிப்பாக அவங்கள ஃப்ரீயாக சோஷியலைஸ் பண்ணி வளர்த்தா அவ்வளோ பெட்டாக, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, அவ்வளோ கார்டிங் சென்சிபிலிட்டியோட அந்த வீட்டுக்கே ஒரு பெரிய ஒரு ஆள் மாதிரி அவங்க இருப்பாங்க. இல்லை வீட்டில் ஒரு பெர்சன் மாதிரி இருந்து அவங்க பாட்டுக்கு அண்ட் ஜென்யூன் அண்ட் ஹைஜீனிக்காக அது மாதிரி அவங்க இருக்கக்கூடிய இடத்த ப்ராப்பராகிட்டு நல்லா சுத்தமாக வச்சுப்பாங்க. அதுவுமே கண்டிப்பாக ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதாவது இந்த ராட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த தோரணைன்னு உள்ளது, அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ராட் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும். அது மாதிரி ராட் டாக்ஸுக்கு இன்னும் நல்ல ஒரு இது பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அதாவது சாப்பாடுன்னு உள்ள ஒரு விஷயம். அதாவது இப்போ ஒரு சிக்கனாக இருக்கட்டும், இல்லை பீஃபாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே கண்டிப்பாக நல்ல சாப்பிடும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நல்ல டாக் ஃபுட்டு, இப்போ இது ஒரு ஃபுட்டு அடாப்ட் ஆகிட்டுனா இப்போ அந்த ஃபுட்டில் இருந்துட்டு சீக்கிரம் மாறாது. இப்போ அதுதான் வேணும், இதுதான் வேணும். சில டாக்ஸ் எல்லாம் ரொம்ப சூஸி பிக்கிங்னு சொல்லுவோம். இதுதான் சாப்பிடும், இது இருந்தால் தான் சாப்பிடும். அப்படி கிடையாது. இவங்க
கண்டிப்பாக இவங்களுக்கு எந்த ஒரு ஃபீடிங் இருந்தாலுமே கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. பட் நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், முட்டை, சிக்கன், பீஃபு, அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு டாக் ஃபுட்டு, என்என்டி இல்லைன்னா பியூரினா இல்லைனா பெடிகிரி ப்ரோ இல்லைனா ராயல் கேன், இந்த 4 ஃபுட்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் சூஸ் பண்ணுறதும் நல்லதே கிடையாது. அது மாதிரி சின்ன வயசில் நிறைய பேர் நார்மல் மில்க் கொடுத்து வளர்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அதுவுமே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் மில்க்கை பொறுத்த வரைக்கும் டாக் ஃபார்மராக யூஸ் பண்ண மில்க் மட்டும்தான் கொடுக்கணும், மற்றபடி எதுவுமே கொடுக்கக்கூடாது. அது மாதிரி முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு கொடுக்கலாம், மஞ்சக்கரு கொடுக்கக்கூடாது. டயட் சார்ட்டு எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாது அதெல்லாம் பர்சனலைஸராக நம்மளுடைய சேனல் மாட்டு ஜஸ்ட் வாங்குகிற எல்லா கஸ்டமர்ஸுக்கும் ப்ராப்பராக நம்ம சொல்லி கொடுத்து எல்லா அவுட்லைனும் சொல்லி கொடுத்து, இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ ஒரு ₹1,00,000 டாக் வாங்கினாலுமே இப்போ நார்மலாக அது வளர்க்குற விதம் தப்பாக இருந்தால் அது கரெக்டான ஒரு ரைசிங் வராது, கரெக்டான ஒரு குவாலிட்டியில் கொண்டு நிறுத்த முடியாது. ஸோ அது சின்ன வயசுலேருந்தே டிவார்மிங் மஸ்ட்டாக இருக்கணும். டிவார்மிங் 15 நாளத்து வரைக்கும் பண்ணணும். அப்படி 15 நாளத்து வரைக்கும் டிவார்மிங் பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் என்ன ஃபீடிங் கொடுத்தாலும் இதோடைய உடம்புல அது பிடிக்காது. ஸோ அது கண்டிப்பாக அந்த 15 நாளோட டிவார்மிங் கொடுக்கணும். வேக்சினேஷன் 45 நாளில் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி டிவார்மிங், வேக்சினேஷன், அதுக்கப்புறம் கரெக்ட் டயட் சார்ட்டு அண்ட் வெல் எக்ஸசைஸ், இந்த 4 விஷயமும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு டாக் கொண்டு வர முடியும். அது மாதிரி மல்டிவிட்டமின் சிறப்பு சின்ன வயசுலேருந்தே கொடுக்கணும். மல்டிவிட்டமின் சிறப்பு கொடுக்காம இருந்தாலும் அதுக்கான விட்டமின்ஸ் எல்லாம் கரெக்டாக கிடைக்காது. கால்சியம் சிறப்பு வேண்டாம், கால்சியத்துக்கு பதிலாக நம்ம ஃபுட்டில் நீங்கள் கால்சியம்ஸ் ரிச் ஃபுட்டை கொடுங்க, அது நல்லது, என்னுடைய ரெக்கமெண்டேஷன். ஏன்னா கால்சியம்ஸ் அதிகமாக கொடுக்கும்போது சில இடத்துல சில பப்பீஸுக்கு டிசென்ட்ரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதனால் நான் அதை தவிர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மஸ்ட்டாக இவ்வளோ விஷயம் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்லபடியாக பண்ணலாம். அது மாதிரி இப்போ எப்படி பப்பியை அனுப்பி விடுவேன்னா, நாங்கள் இந்த ஓவர்லே தெரியல இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் வச்சுட்டு, ஏர் ஃப்ளோ அதிகமாக இருக்கிற பேஸ்கெட்டில் வச்சுட்டு தாராளமாக நாங்கள் பண்ணி தருவோம். அது இங்கேருந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையுமே பண்ணி கொடுத்துருக்கோம். பெங்களூர் பண்ணிட்டுருக்கோம், இப்போ புதுசாக கேரளாவுக்கும் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, ரொம்ப நாளாக தமிழ்நாடு முழுவதும் இருந்துட்டு இப்போ நம்ம கேரளாவுக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆரம்பிச்சிருக்கோம், அலோட் கேரளா ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி இங்கே இருந்துட்டு பேஸ்கெட்டில் வச்சுட்டு அனுப்பி விடும்போது அது சேஃப் அண்ட் செக்யூராக அங்கே வரும். அண்ட் சாப்பாடை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது 12 மணி நேரம் வரைக்கும் அது ஒரு விஷயமே கிடையாது. 12 மணி நேரம் 14 மணி நேரம் 2 நாள் வரைக்கும் இந்த பப்பீஸ், இந்த ராட் பப்பீஸாக இருக்கட்டும் இல்லை எந்த பப்பீஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு துளி தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் சர்வே ஆகும் 2 நாள். பட் நைட்டுன்னு வரும்போது இப்போ நம்ம நைட் ஒரு 6 மணி ஃபீடிங் வச்சா சம்டைம்ஸ் அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் ஃபீடிங்கே வைக்க மாட்டோம். அதே டைமிங்கில் இங்கேருந்து சென்னை வரைக்கும், கன்னியாகுமரியில் இருந்துட்டு சென்னை வரைக்கும் கூட தாராளமாக டிரான்ஸ்போர்ட் போய் சேர்ந்துடும். ஸோ அதனால் அது ஒரி பண்ணதுக்கோ எதுக்குமே தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி பப்பீஸ் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள், நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் எப்போவுமே புக்கிங் பண்ணி ஆல்சோ இந்த ராட்டு, ஜெர்மன் ஷெப்பர்டு, அது மாதிரி ரிட்ரைவர், அது மாதிரி லேபு, இதெல்லாம் நாங்கள் பெருசாக பண்ணிகிட்ருக்கோம். தாராளமாக சொல்லலாம். அண்ட் ஸ்ட்ரெட் சர்வீஸ், இது மாதிரி எல்லா சர்வீஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது கன்னியாகுமரி. அண்ட் கன்னியாகுமரியில் உள்ள பர்சன், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி சரௌண்ட் பர்சன்ஸுக்கு ப்ரீடிங் செக்ஷன் உள்ளதுக்கு செட்டப் பண்ணிட்டு கனல் அந்த மாதிரி செலக்டடும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தாராளமாக சொல்லுங்கள், பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, பை.